கிரிக்கெட்ல நீங்க கேள்விப்படாத சில வார்த்தைகளை பத்தி நாம் இந்த வீடியோல பார்த்துருவோம். இது அன்னவுன் கிரிக்கெட் டேர்ம்ஸ். பிரேஸ் பொதுவாக 3 பாலுக்கு தொடர்ச்சியாக 3 விக்கெட் எடுத்தா அதை ஹேட்ரிக்னு சொல்லுவாங்க, கரெக்டா? ஆனால் 2 பாலுக்கு தொடர்ச்சியாக 2 விக்கெட் எடுத்தாலுமே அதை ஒரு பேர் வச்சு சொல்லுவாங்க. அது பேர் தான் பிரேஸ். பிரேஸ் அப்படிங்கிறது 2 பாலுக்கு 2 விக்கெட் தொடர்ச்சியாக விக்கெட் எடுக்கிறது. கார்ட்வீல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு போல்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டெம்ப் அப்படியே பிச்சுட்டு போய் ஒரு பல்ட்டி அடித்து அப்படியே பறந்து போய் கீழே விழுமில்ல, அப்படி ஒரு பவுலர் ஒரு விக்கெட் எடுத்தாரு அப்படின்னு சொன்னால் அது பேர் கார்ட்வீல்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டெம்பில் வந்து பால் பட்டதுக்கப்புறம் ஸ்டெம்ப் அப்படியே பல்ட்டி அடித்து பறந்து போய் எங்கே விழுகுதுல்ல, அது பேர் கார்ட்வீல்னு சொல்லுவாங்க. இந்த கார்ட்வீலை யார் அதிகமாக பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நான் பிரெட்லி பண்ணி தான் அதிகமாக பார்த்துருக்கேன். சிங்கிள் விக்கெட் பொதுவாக சின்ன வயசில் நம்ம கிரிக்கெட் விளையாடுவோம். ஆனால் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் தான் விளையாடுவோம். சில சமயம் 2 பேர் கூட விளையாடுவோம். அப்படி 2 பேர் மாற்றி மாற்றி தனக்குள்ள பவுலிங் போடுறது இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு பேர் இருக்கு. இது பேர் தான் சிங்கிள் விக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 பேர் மட்டும் கிரிக்கெட் விளையாண்டா அது பேர் சிங்கிள் விக்கெட். இதை தான் நம்ம நிறைய பேர் விளையாடும் போது சிங்கிள்ஸாக தனித்தனியாக விளையாடுவோம்ல, அப்படி விளையாடும் போது அது பேரை சிங்கிள்ஸ்னு சொல்கிறோம். 2 பேர் விளையாண்டா சிங்கிள் விக்கெட், நிறைய பேர் தனித்தனியாக விளையாண்டா அது சிங்கிள்ஸ். சேனா கண்ட்ரிஸ் இந்த ஒரு வார்த்தையை அதிகமாக சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சேனா கண்ட்ரிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது பேர்லேயே இருக்குது. நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். சேனா அப்படிங்கிறது 4 நாடுகளுடைய சுருக்கம் தான். 4 நாடுகளுடைய முதல் எழுத்து தான் சேனா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. சேனா அப்படின்னா எஸ்னா சவுத் ஆஃப்ரிக்கா, ஈனா இங்கிலாந்து, என்னா நியூசிலாந்து, ஏனா ஆஸ்திரேலியா. இந்த 4 நாடுகள்லையுமே ஹை குவாலிட்டியான பிக்சர்ஸ் இருக்கும். அப்படி ஹை குவாலிட்டியான பிக்சர்ஸ் இருக்கிறதால இந்த 4 நாடுகளையுமே சேனா கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. சான் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு பேட்ஸ்மேன் அம்பீருடைய தவறுதலான டிசிஷனால அவுட் ஆனாரு அப்படின்னு சொன்னால் அதை சான் ஆஃப்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஸ்டீவ் பக்னர் வேணும்னே சச்சினுக்கு தப்பாக அவுட் கொடுப்பார் இல்லையா, இந்த மாதிரியான நிகழ்வுக்கு பேர் தான் சான் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் தாங்க. ஒரு மேட்ச்சில் 2 விட அதிகமாக விக்கெட் எடுக்கப்பட்டிருந்தா, அதாவது 2 ரன் அடிச்சிருப்பாங்க, 4 விக்கெட் போயிருக்கும், 1 ரன் அடிச்சிருப்பாங்க, 3 விக்கெட் போயிருக்கும், இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் கிரிக்கெட்டில் டேம் பண்ணுவாங்களாமா. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான வார்த்தை கிரிக்கெட்டில் தெரியும் அப்படின்னு சொன்னால் அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.